வணக்கம், வாழ்க வளமுடன். பூச நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். பூச நட்சத்திரம் யாருடையது என்பதை சனி பகவான் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தான். இந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த பூச நட்சத்திரத்தில் தான் கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமடையக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் யாருன்னா பூச நட்சத்திரம். நீங்கள் காலண்டரில் சுபகாரியத்தெல்லாம் பாருங்கள், இந்த பூசம்னு வரும்போது பார்த்திங்கன்னா சுப முகூர்த்தமாக இருக்கும், அவ்வளோ அற்புதமானது. இவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த பூசத்துக்குன்னா, ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், முழு வெற்றியும் உண்டு, வேலை பலம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் மன தெளிவு வேணும், நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத விரயம் வேண்டாம். ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா இந்த இதால் செலவு இருக்குன்னா விட்டுருங்க. வழக்கு தொடரணும், சொத்து விஷயமான வழக்கு தொடரணும்னா இந்த மாசி மாதத்தில் வேண்டாம். கூடுமான வரைக்கும் பேசி முடிச்சுக்கிறது நல்லது. அதிக உடல் உழைப்பால் வெற்றியும் உண்டு, அதுக்குரிய பேரு புகழும் தந்திடும். சினிமா நடிப்பு நாடகம் உடையவர்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வீண் வாக்குவாதத்தை குடும்பத்தில் தவிர்ப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் ஒற்றுமை தாங்க பரிகாரமே. யார் பரிகாரம்? ஒற்றுமை தான். பொதுவாக இந்த சனீஸ்வர பகவான் மனைவி பிள்ளைகளை தான் அதிகமாக நேசிப்பார். அதனால தான் அவருடைய மந்திரமே பாருங்கள், நீலாஞ்சன சாம பாஷம் ரவிபுத்திரம் மமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்புதம் தம் நமாமி சனீச்சரம். மாதா நீலாதேவி மேலே அவ்வளோ அற்புதமான அன்பை வச்சிருக்கார். இவர்களுக்குரிய பரிகாரம்னா குடும்பம். இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா வெளியே சக்ஸஸ். அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பரிகாரமே பார்த்தீங்கன்னா குடும்பம் தான். இதை எப்போவுமே நீங்கள் கடைபிடிச்சினாலே போதும். வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக வருஷமாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.